அவ்வளோ பெரிய இஸ்ரேல் தேசமே கோலியாத்து முன்னாடி பயந்து நின்றுட்டு இருந்தபோது தாவீதுன்னு ஒரு சின்ன பையன் கோலியாத்தை எதிர்நோக்கி போனான். அப்போ தாவீது கோலியாத்தை பார்த்து என்ன தெரியுமா சொன்னான்? நீயோ உன் பலத்தை நம்பி வர, ஆனால் நான் தேவனுடைய நாமத்தினால வரேன்னு சொன்னான். சொல்லிட்டு தாவீது தன் கையில் இருந்த கூழாங்கல்ல எடுத்து கோலியாத்து நெத்தியை குறிப்பாத்து அடித்தான். அவ்வளோ பெரிய கோலியாத்து கீழே வந்து. தம்பி, அப்போ உனக்கு ஒன்று சொல்கிறேன், வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் தேவனோட நாமத்தை மட்டும் விட்டுறக்கூடாது. இதுக்கப்புறம் அப்பாவே உனக்கு எல்லாத்தையும் சொல்லித்தர மாட்டேன், நீ தான் படித்து தெரிஞ்சுக்கணும். என்னை விட்டு எங்கப்பா போறீங்க? நான் உன்னை மட்டும் எங்கேயும் போக மாட்டேன். என்னதான் கிறிஸ்தவ குடும்பத்தில் நம்ம சின்னதுலேருந்து பிறந்து வளர்ந்தாலும் நிறைய விஷயத்த நம்ம பட்டா மட்டும்தான் புரிஞ்சுப்போம். ஏன்னா வாழ்க்கை சொல்லிக் கொடுக்குற அந்த பாடத்தை மாதிரி எந்த ஆசிரியராலையும் சிறந்த பாடம் சொல்லிக் கொடுக்க முடியாது. அப்பேற்பட்ட பாடத்தை கற்றுக்கினவன் கதை தான் எந்து. ஆனால் உலகத்தில் இவனை மாதிரி ஒரு சிறந்த நடிகை எவனும் இருக்க முடியாதுங்க. வாரம் ஃபுல்லாக பண்ணுற எல்லா தப்பையும் பண்ணிட்டு சண்டையான அந்த வெள்ளை சட்டையை போட்ட உடனே ஒரு பரிசுத்தவான் மாதிரி பண்ணுவான் பாருங்க. இவன் யாருன்ற ஒரு உண்மையான நிலை அவனுக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னதான் பல பேர் மத்தியில் முக்கிய புள்ளியாக இருந்தாலும் இவன் ஒன்றுமே இல்லை. யாரை இதை சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? நான் தான் அவன் ஆத்துமா. அவன் செஞ்ச பாவத்தினால மொத்தமாக இருளில் மாட்டினது. நம்ம ஊருக்கு முன்னாடி எவ்வளோ உத்தமனாக இருக்கும்னு முக்கியம் இல்லை, ஆனால் தனியாக இருக்கும்போது எவ்வளோ உண்மையாக இருக்கும் அப்படின்றது தான் முக்கியம். யார் நீ? உனக்கு இங்கே என்ன வேலை? நீங்க இருக்கணும் அவசியம் இல்லையே. வேணாம் ப்ளீஸ். என்ன பண்ற? வேணாம்
வேணாம், கட்டாத, வேணாம். ஆனா இவன் ரொம்ப நல்லவன். நம்ம தப்பு பண்ணா ஆண்டவர் அதை மன்னிப்பார்னு உனக்கு தெரியும் போல. ஆனா எத்தனை வாய்ப்பு ஏசப்பா, நான் மன்னிச்சிருங்க ஏசப்பா, தெரியாம பண்ணிட்டேன் ஏசப்பா. இல்ல, இன்னைக்கு என்ன நடந்தாலும் அந்த போனை நான் பார்க்கவே கூடாது. இல்ல, போன் எடுக்க மாட்டேன். நான் எடுக்க மாட்டேன். யாரு எடுக்க மாட்டேன். நீ போன பார்க்க மாட்டியா? பாருடா, எனக்கு வேணாம். யாரு பார்க்க போறா? என்னால முடியல, எனக்கு அது பிடிக்கல. பாருடா, யாருமே இல்ல. நான் இன்னைக்கு அதை பாக்குற மாதிரி இல்ல. எனக்கு தேவையில்ல, எனக்கு அது வேணாம். தேவையில்ல. எங்க ஓடுற? எனக்கு வேணாம். வாய்ப்பே இல்ல, எனக்கு அது பிடிக்கல. ஒரு வாட்டி கால வச்சிட்டா பின்னாடி போகவே முடியாது. என்ன நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு. யோசிச்சு பாரு, இந்த ரூம்ல எனக்கு வேணாம், யாருமே இல்ல. எனக்கு பிடிக்கல, தெரியாது. உனக்கு மட்டும்தான் எனக்கு ஏதோ மாதிரி கில்ட்டா இருக்கு. கில்ட்டா இருக்கா? கில்ட்ட தூக்கி குப்பையில போடு. இல்ல பாரு, நான் பார்க்க மாட்டேன். பார்க்க மாட்டேன். இல்ல, தேவையில்ல. அது நமக்கு வேணாம், அது நமக்கு வேணாம், அதுக்கு நமக்கு தேவையே இல்லை. வேணாம், 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 வேணாம். பழக்கத்தை விட முடியாது. இந்த பாவ பழக்கம் அவனை முழுசா மேற்கொண்டுடுச்சு. இப்போ அவன் ஆத்து மாளிறத அவனால ஒன்றும் பண்ண முடியல. தன் நிலை மறந்தவனா அவன் தனித்திருந்தான். வேணாண்டா, வேணாம், வாத அப்பா சொன்னது எல்லாத்தையும் மறந்துட்டல. இந்த பாவத்துல இருந்து அப்பாவே நீ மறந்துட்டல. அவர் சொன்னது ஒன்னாச்சு நீ கடைப்பிடிச்சா? கடைசி வரைக்கும் அவரு சொன்னது எதுவும் கேட்கல. எல்லா கேவலமான பாவத்தை படும்போது யாரும் பார்க்கல, மறைச்சு 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 நான் பண்ணேன். உனக்கு ஒரு தெரியுமா, நீ பண்ண எல்லா தப்பும் அப்பா பார்த்துட்டு தான்டா இருந்தாரு. எல்லா பாவம் பண்ணும்போது பார்த்துட்டு தான்டா இருந்தாரு.
அப்பாவை தலை கூட வச்சுட்டேடா. அவருக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ண தெரியுமா நீ? அப்பா அப்போ அப்போ நான் பணம் பார்த்துட்டியாப்பா? அப்பா எல்லாத்தையும் பார்த்துட்டியாப்பா? ஐயோ பா, சாரிப்பா. என்னால முடியலப்பா. அழுகுறவரே வாட்டி அதை பார்க்கக்கூடாதுதான்ப்பா நினைக்கிறேன். ஆனா என்னால முடியலப்பா. அதை விட்டு தள்ளி போனாலும் திரும்ப திரும்ப அதுலயே வந்துடுறப்பா. அப்பா அமைச்சிருக்கப்பா. அப்படி சாரிப்பா. இப்ப கூட ஒண்ணு இல்லை. அப்பா சொன்னது கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. மன்னிச்சிருக்கப்பா. உனக்கு புரியும். இதான கடைசி வாய்ப்பு. இதை விட்டா எனக்கு இருந்து வெளியே வர முடியாது. அப்பா சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பாருடா. தம்பி, அப்போ உனக்கு ஒன்று சொல்கிறேன். வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் தேவனோட நாமத்தை மட்டும் விட்டுறக்கூடாது. நான் மட்டும் எங்கேயும் போக மாட்டேன். எப்பவுமே என்னை விட்டு விலக மாட்டேன்ப்பா. இந்த வாசனத்தை எப்பவுமே என் இருதயத்துல வச்சுப்பேன்ப்பா. நீங்க சொன்னதை நான் மறக்க மாட்டேன்ப்பா. நான் மறக்க மாட்டேன். நான் இனியும் பாவம் செய்யாதபடி உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன்.